தலைவர் கலைஞருடைய சிறப்பு உதவியாளராக அவங்க பணியாற்றியிருக்காங்க. இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் தளபதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும், இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் இந்த விழா நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக இருந்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணா ஐயா ஏவா வேல் அவர்கள் எதிர்பாரா சூழ்நிலையால் இந்த விழாவில் நாங்கள் 2 பேரும் கலந்து கொள்ள அனுமதித்திருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை வழியெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஐயா முத்துவாவசி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் தெரிவிக்கிறேன். தமிழ் சமுதாயம் உயர்வதற்காக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் 80 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் வளர்ச்சியடை செய்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக 1969 76 வரையிலும், 1989 91 ஆட்சி காலம், அதே மாதிரி 1996 2001 ஆட்சி காலம், 2006 2011 ஆட்சி காலம், இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி நமது ஐயா அவர்கள் 4 பகுதிகளாக 2000 பக்கங்களை கொண்ட கலைஞர் செதுக்கிய தமிழகம் என்கின்ற ஒரு மகத்தான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் ஐயாவை பற்றி பேசணும்னா அந்த புத்தகத்தை நாம் படிச்சிட்டோம்னா அவருடைய ஆட்சியுடைய அத்தனை சாதனைகள், திட்டங்கள், எப்படி தமிழ்நாடு வளர்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அவருடைய எழுத்துப்பணி தொடங்கி இருக்கிறது. ஒருவேளை பெயரிலே கலை வைத்திருப்பதால் பரதநாட்டியமும் ஒரு கலை என்று தன்னுடைய மகளை தயார் செய்திருக்கின்ற கலைமணி அவர்களே, அன்பிற்கினிய சண்முகவல்லி அவர்களே, சண்முகருக்கு கிடைத்தது வள்ளி, ஆனால் சண்முகர் வள்ளி என்று அழகாக ஒரு பெண்ணுக்கு பெயர் வைத்த அவருடைய தாய் தந்தையர் வாழ்க என்று இந்த நேரத்திலே வாழ்த்துக்களோடு நித்திலாவை இன்றைக்கு